வணக்கம். இது உங்கள் ஜீவா சினிமா. நம்ம ஜீவா சினிமாவில் இந்த சினிமா ரசிக மனநிலைங்கிறது எவ்வளோ ஆபத்து. வடக்க ஜாதி வெறி மதவெறி இருக்கிற மாதிரி இங்கே ரசிக மன நோய் இங்கே இருக்குது. தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவில் மட்டும்தான் இவ்வளவு கிறுக்குத்தனமாக ரசிகர்கள் சினிமா நடிகர்களுக்காக தான் உயிரை விடுறது, போஸ்ட்டை விட்டுறது, கட் அவுட் கட்டி மேலேருந்து கீழே விழுகிறது, பால் ஊற்றுறது, அம்மா அப்பாவை கூட சாக போட்டுட்டு சாகுறப்ப ஓப்பனிங் டேக்கு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு தான் உயிரை விடுறது, 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் அவங்க அம்மா, அதுதான் காசை திருடிட்டு சினிமா பார்க்குறது, பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்க்குறது. இந்த மாதிரியான முட்டாள்தனங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் அதிகம். நம்ம தமிழ்நாடு பெருமையான மாநிலம்னு சொல்கிற அதே நேரத்தில் சினிமாவுக்காக இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குங்கிறதையும் பதிவு செய்யணும். அந்த ரசிக மனநிலையினுடைய கொடூரத்தை தான் நம்ம கரூர் சம்பவத்திலேருந்து எல்லாவற்றிலையும் பார்த்தோம். இவ்வளோ மோசமாக இருக்கே நம்ம தமிழ்நாடு, தமிழ் சமூகம் ரொம்ப வருத்தப்பட்டோம். இப்போ இந்த நிலையில் தான் ஒரு பொண்ணு அந்த கரூர் சம்பவம் இல்லை, இந்த விஜய் திரிஷாவுடன் இருக்கிறார் மனைவி அதுக்கு கேஸ் போட்டிருக்கிறாங்க, மனைவியை கூட வீட்டுக்குள்ளே விடாமல் ஆனால் திரிஷாவோட ஊர் சுற்றுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. அவங்க மனைவி அதை சொன்னாங்க, நம்ம அதை சொல்ல வேண்டியதில்லை. அந்த விமர்சனத்தை வச்சது மனைவி. எனக்கு ஜீவனாம்சம் தர்றதில்ல, என்னை வீட்டுக்குள்ளே விடுறதில்ல, 5 வருஷமாக டொமஸ்டிக் வயலன்ஸில் பாதிக்கப்படுறேன், என்னை இந்த அளவு கொடுமைப்படுத்துகிறாரு, இந்த நிலையில் இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்கார், அந்த பொண்ணும் நான் அவரோட இருக்கேன்னு பெருமையாக போட்டு என்னை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு அந்த பெண், நான் ஈழத்தமிழ் பெண், எனக்கு வீடு கூட கிடையாதுன்னு அவங்க போட்டதுக்கப்புறம் தான் பல பதிவுகள் வந்தது. அப்போ விஜய் ரசிகை ஒரு பொண்ணு பேசும்போது அந்த பொண்ணு சொன்னது தான் ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது. என்ன சொல்லுதுன்னா, குப்பை பொறுக்கிறவன் 10 பேரோட இருக்கிறான், செருப்பு தைக்கிறவன் 10 பேரோட இருக்கிறான், போங்க ப்ரோ எங்கள் தலைவன் கோடீஸ்வரன் அப்படி தான் பொம்பளைகள்கிட்ட இருப்பான்னு ஒரு பெண்ணை இவ்வளோ கேவலமாக பேசுனது ரொம்ப அதிர்ச்சியாச்சு எல்லாருக்கும். என்னம்மா ஒரு ஒழுக்கக்கேடாக இருப்பதை ரொம்ப ஒரு சரியான விஷயம் மாதிரியும் இயல்பான விஷயம் மாதிரியும் பேசுகிறீங்க, அது ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஒரு பெண்ணை போகப்பொருளாகவும் ஒரு உடமையாகவும் பார்க்கலாமாங்கிற மாதிரிலாம் விமர்சனம் வந்துச்சு. அந்த பொண்ணு என்ன நினச்சாங்கன்னு தெரியல. இப்போ நம்மளே கூட ஜீவா சினிமா, ஜீவா டுடேயில் அதை விமர்சனம் பண்ணி வருத்தப்பட்டு போட்டிருந்தோம். கடைசியில் அந்த பொண்ணு சொல்லுது, நானே ஒரு துப்புரவு தொழிலாளி மகன் தான், பெரியப்பா எங்கள் சித்தப்பாலாம் துப்புரவு தொழில் தான் பண்ணுறாங்க, நானே குப்பை பொறுக்கவங்களை பற்றி அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ இந்த பொண்ணை பாருங்கள், தன்னுடைய தொழில், தன்னுடைய நிறம், தன்னுடைய உருவம், தன்னுடைய பிறப்பு, தன்னுடைய குடும்பம் எல்லாவற்றையும் இழிவுபடுத்தி விட்டு ஒரு சினிமா நடிகனை உயர்வுபடுத்துது. ஒரு சினிமா நடிகனை கொண்டாடணுங்கிறதுக்காக தன்னையே இழிவுபடுத்திக்கிச்சு. இந்த பெண் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தந்தை பெரியார், பாபா சாஹேப் அம்பேத்கர், மார்க்சிய தத்துவங்கள், இயக்கங்கள்லாம் அந்த நாட்டில் இருக்குது, போராடிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி இயக்கங்களோடு சேர்ந்து புத்தகங்களை படிச்சிருந்தா அந்த பொண்ணு இப்படி பேசியிருக்காது. அந்த பொண்ணு பாருங்கள், அந்த சினிமாக்காரங்களுடைய சினிமா வசனம், அசிங்கமான டயலாக்கு, ஆபாசமான விஷயங்களை கேட்டு அந்த பச்சை குழந்தை, அந்த பிள்ளை மூளைக்கு நல்ல விஷயங்களே ஏறலை. தன்னையத்தானே இழிவுபடுத்திக்கிறோங்கிறது கூட தெரியாமல், நான் ஒரு பெண் இப்படி பேசலாமா, ஒரு பெண்ணையே இழிவுபடுத்துகிற வார்த்தையை பேசுகிறோங்கன்னு அந்த குழந்தை உணரலை. நம்மளை மாதிரி உழைக்கும் வர்க்கத்தினரை இழிவுபடுத்துகிறோமே, விஜய் பிறப்பால் உயர்ந்தவர்னு நம்மளே சொல்கிறோமே, அந்த உணர்வு இல்லை. ஏன்னா அந்த பாப்பாட்ட பெரியார் இல்லை, அம்பேத்கர் இல்லை, மார்க்சியம் இல்லை. 24 நேரம் சினிமா, இந்த விஜய் அஜித்துன்னு இதையே இந்த சினிமாக்களை பார்த்து நல்ல விஷயங்கள், முற்போக்கு விஷயங்கள், அரசியல் கருத்துக்கள், உலக வரலாறு எதுவுமே தெரியாமல் அந்த பாப்பா வந்துருச்சு. அதனால் தன்னையே இழிவுபடுத்தி, தான் குடும்பத்தையே இழிவுபடுத்தி தன்னை அறியாமல் அந்த குழந்தை பேசிடுச்சு. இப்போ அதை உணர்ந்து அந்த பாப்பா ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே அந்த பாப்பாவை நான் வாழ்த்துறேன். பரவாயில்ல பாப்பா, இந்த சமூகம் உன்னை அப்படி ஆக்கியிருக்கு. இந்த சமூகம் ஒரு ஆணாதிக்க சமுதாயம், ஒரு பணக்கார வர்க்கம், ஒரு வர்க்க மனநிலை, சாதிய மனநிலையெல்லாம் சேர்த்து உன்னையும் அந்த பாதிப்புக்கு உள்ளான உன்னையை கூட அந்த மனநிலைக்கு உள்ளாக்கியிருக்காங்க. இதுதான் இந்த ஆணாதிக்க சமுதாயத்தினுடைய வெற்றி, நிலவுடைமை மனநிலையினுடைய வெற்றி. ஃபியூடல் மைண்ட் செட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தை, ஆனால் அந்த குழந்தையே ஒரு நிலவுடைமை சமுதாயத்தில் விஜயை மன்னர் மாதிரி பாவித்து, மன்னர் என்ன தப்பு வேணாலும் செய்யலாம் அப்படின்னு தங்களை இழிவுபடுத்தி, தாங்கள் இழிவானவர்கள்னு இழிவுபடுத்திக்கிட்டு விஜயை மன்னர் மாதிரி பாவித்து கொண்டாடுகின்ற மனநிலை. இதில் நான் சொல்ல வர்றது, இந்த விஜய் கட்சியில் விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டவருடைய மனநிலை என்னன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் விஜய் கட்சியினுடைய மனநிலை. விஜய் கட்சியில் விஜய தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களுடைய மனநிலைங்கிறது இப்படி தான் இருக்குது. இவ்வளவு தான் அவங்களுடைய கான்செப்ட். அவங்களுக்கு பெரியாரும் தெரியாது, அம்பேத்கரும் தெரியாது. அந்த கட்சியில் இருக்கிறவங்க தலித்தாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், வன்னியராக இருக்கலாம், ஆனால் அவங்க யாருக்குமே இடஒதுக்கீடு, சமூக நீதி தெரியாது. இந்த கூட்டத்தை வச்சு தான் ஆதவர்ஜனா ஸ்டாலின் வீட்டை அடிச்சுன்னு இருக்குவேன், முதலமைச்சரை கலவரம் உண்டு பண்ணுவேன், சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பேன்னு ஸ்டாலின் ஆதவர்ஜனா மிரட்டுறது காரணம் இந்த மாதிரி பச்சை குழந்தைங்க தான். இந்த குழந்தைங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆதவர்ஜனா அடுத்த புரோக்கருக்கு வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார், அடுத்த கட்சிக்கான புரோக்கர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். நான் அதனால தான் சொல்கிறேன், ஆதவர்ஜனாவுடைய பேச்சில் எங்கும் அறம் இல்லை, அரசியல் இல்லை, அவதூறும் தூண்டி இல்லை. ஸ்கூலில் காலேஜில் எவனா ஒருத்தர் இருப்பான், உங்களை தப்பு செய்ய விட்டு அவன் அப்படியே மாட்டிருப்பான், உங்களை தப்பு செய்ய விட்டு மிஸ்ட்டை மாட்டிவிட்டு மீஸ் இவன் எப்படி மீஸ் சொல்லுவான். ரொம்ப கேவலமான கேரக்டரில் சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான மனநிலை தான் ஆதவர்ஜனா போன்றவர்கள்.
அவங்க பாருங்கள், அவங்க அவரை இட்டு எந்த இளைஞனுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்காது, எந்த ஏழை எளியவருக்கும் உயர்வு இருக்காது, எந்த ஒடுக்கப்பட்ட எந்த சாதி ஒழிப்பு அம்பேத்கர் எதுவுமே இருக்காது. நம்ம தலைவர் விஜய், நம்ம தலைவர் விஜய், நம்ம தலைவர் விஜய்னு அவனுக்கு விச ஊசி ஏற்றுற மாதிரி அப்படி போதை ஏற்றி இந்த பாப்பா வளர்ச்சி பாருங்கள். எங்கள் தலைமை 10 பேரோட படுத்து எழுந்திரிப்பான், என் தலைமை 10 பொம்பளையோட படுப்பான்டா, பிச்சைக்கார பைய படுக்கிறான், குப்பை பொறுக்கிறவன் படுக்கிறான், என் தலைமை படுக்க மாட்டானான்னு ஒரு ஒடுக்கப்பட்ட குழந்தைய வச்சே பேச வச்சான் பாருங்க. அதுதான் ஆதவர்ஜினாவுடைய வெற்றி, அதுதான் குள்ளநரித்தனம், அதுதான் நயவஞ்சகம். புரியுதுங்களா? இதுதான் பணக்கார புத்தி, இதுதான் பண்ணையார் புத்தி. பண்ணையார்கள் என்றைக்குமே ஏழைகளை அவங்க அடிக்க மாட்டாங்க, அவனுடைய இன்னொரு ஏழையை வச்சு அடிப்பான், இன்னொரு தொழிலாளியை வச்சு இன்னொரு தொழிலாளி அடிப்பான். இதுதான் பண்ணையார்த்தனம், இதுதான் நிலவுடைமை சமூக மனநிலை. இப்போ இந்த குழந்தை பாருங்கள், அவங்க சித்தப்பா குப்பை பொறுக்கிறாருன்னு சொல்லுது, ஆனால் பாருங்கள் குப்பை பொறுக்கிறத பற்றி அந்த பாப்பா மனசுலேயே இவ்வளோ கேவலமான மனநிலை. இந்த அளவுக்கு அறிவு மட்டம் குறைவாக இருக்கிறனால தான் விஜய் அந்த பிள்ளை தலைவராக ஏற்றுக்குச்சு. நானும் உழைக்கிறேன், நீயும் உழைக்கிறேன், குப்பை பொறுக்குனா என்னடா கேவலமா, எங்களுடைய அடுத்த தலைமுறை படிக்கும்டா, இடஒதுக்கீடு வேணும்டா, நாங்கள் மட்டுமே குப்பை பொறுக்கணுமா? இந்த கேள்வி எங்கே வந்திருக்கும்? அந்த பிள்ளை தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்ஸையும் படிச்சிருந்தா அந்த குழந்தை அப்படி கேட்டிருக்கும். அது விஜய் அஜித் படத்தை பார்த்தே விசிலடித்து வளர்ந்ததுனால அந்த குழந்தை பணக்காரங்களாக இருக்கணும், பணக்காரங்க தான் வாழ பிறந்தவங்க, நம்மலாம் இந்த மாதிரி தான். அதனால் தன்னை அழித்து கொண்டு பணக்காரனையும் பண்ணையாரையும் புகழ்கின்ற அந்த அடிமை மனநிலையிலேருந்து அந்த பாப்பா பேசியிருக்கு. ஆனால் பாப்பா உன்னை வாழ்த்துறேன், இப்படி ஒரு கேவலமான ஒரு அரசியலிருந்து நீ வெளியே வந்துட்ட, இனிமையாவது தந்தை பெரியாரை படி, அறிஞர் அண்ணாவை படி, சாதி ஒழிப்பு நூல்களை படி, சமத்துவ சிந்தனைகள், சமூக நீதி கருத்துக்கள் இதை படி, ஆண் பெண் சமங்கிற கருத்துக்களை படி. இந்த மாதிரி உங்களெல்லாம் ஏமாற்றி டிக்கெட் விற்று பிளாக் டிக்கெட் விற்று கோடி கணக்கில் சேர்த்துருக்க அந்த நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க. உன்னை மாதிரி இருக்க குழந்தைகளுக்கும் சொல்லு, நமக்கான ஆள் இல்லை, அவங்க நம்மளை வச்சு நம்ம ரத்தத்தை உறிஞ்சி வளர்ந்த பணக்காரர்கள், கார்ப்பரேட்டுகள், முதலாளிகள், இவங்க நமக்கான அரசியல் பேசுகிறவங்க இல்லை. நமக்கான அரசியல் பேசுகிறவங்க யார், அந்த தத்துவம் எது அப்படின்னு தேடி தேடி படி பாப்பா. உண்மையிலே ஜீவா, நானே உன்னை விமர்சனம் பண்ணி போட்டிருந்தேன், இன்றைக்கி உனக்கு சல்யூட் அடிக்கிறேன். பரவாயில்ல, தப்பு உணர்ந்துட்டேன், நீ ரொம்ப சின்ன பிள்ளை தான், தெரியாதனமாக பேசிட்ட, யாரும் செய்யாது என்னை செஞ்சுட்ட. இந்த சாதிய உளவியல் சமூக உளவியல் எல்லாரும் இப்படி பேச வைக்குது. நீ நல்லா வருவ பாப்பா, நீ பட்டு திருந்திருக்க, நீ உண்மையிலே நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனையாளராவா. அந்த சினிமா மாயிலேருந்து ரசிக மனையிலேருந்து வெளியே வந்ததுக்கு உண்மையிலே ஹேண்ட்ஸ் அப், உன்னை நான் பாராட்டுறேன். ஜீவா சினிமா உன்னை வாழ்த்துது. தயவுசெய்து விஜய் ரசிகர்களே உங்கள் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சமூகத்தை நேசிக்கிற எவனும் விஜய் ரசிகராகவும் இப்படி கிறுக்கனாகவும் தாவேக்கா தொண்டராகவும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு இந்த பாப்பா ஒரு உதாரணம். ஸோ நீங்கள் உணர்ந்து வாங்க, அறிவாளிகளாக, புத்திசாலிகளாக, பகுத்தறிவாதிகளாக நீங்கள் வரணுமா? விசிலடிச்சா குஞ்சாங்களா போஸ்டரை ஒட்டிக்கிட்டு நான் கேவலமானவன், என் தலைமை உயர்ந்தவன் சொல்லக்கூடிய நிலைக்கு நீங்கள் போகிறீங்களாங்கிறத நீங்களே உணர்ந்துக்கோங்க. இந்த பாப்பாவுக்கு மீண்டும் ஒரு முறை ஜீவா சினிமா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.